ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல இருக்கிற உலகபூர்வமான காரியங்களுக்கும் இருதயத்தில் என்ன செய்யாதீங்க, பயத்தை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கள குறித்து யோசிக்காதீங்க. அதற்கு வேற எந்த காரியங்களை குறித்து என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்க ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு தான் என்ன செய்யணும். அல்லேலூயா. நமக்காக உத்தரவாதம் யார் எடுக்கிறாங்களோ அவங்க சார்பில் தான் என்ன செய்யணும், நம்ம நிற்கணும். அல்லேலூயா. எனக்காக உத்தரவாதம் எடுத்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக இரத்தம் சிந்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்போ அவருடைய சார்பில் தான் நான் என்ன செய்யணும், நிற்கணும். எந்த சூழ்நிலை ஆனாலும் எதற்கும் என்ன செய்யாதீங்க, உலகத்தில் வர எந்த காரியங்களை குறித்தும் பயப்படாதீங்க. உலகத்தில் எந்த எதிர்மறையான எந்த காரியம் வந்தாலும் என்ன செய்யாதீங்க, ஆமாம், கலங்காதீங்க. ஏன்னா உங்கள் ஆத்துமாவை அதை அழிக்க முடியவே முடியாது, ஒரு நாளும் முடியாது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆழமாக உறுதியாக பிடிச்சிக்கணும். என் ஆண்டவர் ஒருவருக்கே அதற்குண்டான அதிகாரம் உண்டு, அவருக்கு ஒருவருக்கே அதற்கான அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அவரை தவிர ஒருவரும் என்னை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அவர் சேதப்படுத்த விடவும் மாட்டார். அல்லேலூயா. உங்க ஆத்துமா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருவரும் அவர் கரத்தில் ரொம்ப விசேஷமானவங்களா இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், என் கை நவிழ என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். என் கையில் கரங்களில், என் கரங்களில் இருந்து ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால உலகத்தில் இருக்கிற உலக கவலை, கண்ணீர், கஷ்டம், நெருக்கம், இதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கலங்கவோ பயப்படவோ அதை நினைச்சு திகைக்கவோ என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் செய்யாதீங்க. ஏன்னா அவைகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன செஞ்சிடும், மாறிடும். அதை நினச்சி அது மேலே இருதயத்தை வச்சிங்கன்னா ஆண்டவரை விட்டுருவோம். அல்லேலூயா. அது மேலே நினைப்ப வச்சிங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க. ஆமாம், அது வரைக்கும் பேதுரு யார், ஒரு அற்புத மனிதன். எது வரைக்கும், கடலில் நடந்து 4 ஸ்டெப்பு வைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அற்ப விசுவாசி. அல்லேலூயா. அற்பமான மனுஷனாக இருந்தாலும் அற்புதங்களை செய்கிறவரை கர்த்தர் மாற்றிட்டார், என்ன நடக்க வச்சுட்டார். ஆனால் மறுபடியும் அற்பமான மனுஷனா என்ன செஞ்சுட்டான், எதனா அலைகளையும் காற்றையும் பார்த்து என்ன செஞ்சுட்டாரா, கீழே பார்த்தவொடனே என்ன செஞ்சுட்டாரு, உள்ள போயிட்டார். ஆண்டவரே என்ன செய்யுங்க, ஆண்டவர் வந்து கரத்தை பிடிச்சு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுற, இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமா மூழ்கிடுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை கவனிச்சுன்னா நிச்சயம் மூழ்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே என்ன செய்ய முடியாது. ஏதோ பக்கத்தில் இருக்கிறதுனால கை பிடிச்சி தூக்கிட்டேன், தூரத்தில் இருந்ததுனா. அல்லேலூயா. கவனிங்க, உங்களுடைய இருதயத்தோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுறவர் உங்கள் ஆண்டவர். அவர் ஒருபோதும் என்னை விட மாட்டார். உலகத்தை பார்த்து கலங்க மாட்டேன், சூழ்நிலையை பார்த்து திகைக்க மாட்டேன், மனிதனை பார்த்து பயப்பட மாட்டேன். என் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா.